எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டு வந்து ப்ளவுஸில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளவுஸில். இது மட்டும் நீங்கள் கஃப்பு எல்லாமே பட்டி எல்லாமே ஷார்ப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கரெக்ஷனுமே வராது. ஏன்னா பேக்கும் ரொம்ப ஈஸி தான். நான் உங்களுக்கு அந்த 7 டேஸ் கிளாஸில் வந்து தனியாக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு வந்து வேறு கிளாத்தில் காட்டியிருக்கேன். ஏன் அப்படி காட்டியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து பாட்டம் பட்டி அடிக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து நான் வேறு கிளாத்தில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஓவர்லாக் வந்து அந்த பாட்டம் பட்டியில் போட வேண்டியது இல்லை. பின்னாடி அழகாக இன்னோட்டாய் வந்துடும். அந்த டிஃப்ரென்ஷியல் காட்டுறதுக்காக சேம் கிளாத்தில் பண்ணனா உங்களுக்கு புரியாது. பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் ஃப்ரண்ட்டு மட்டும் நான் தனியாக ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அந்த ரெகுலர் வீடியோஸில் அந்த ப்ளவுஸில் இல்லாமல் தனியாக உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தானா அப்படின்னு இருக்கும். வாங்க ரொம்ப பேச வேண்டாம், போகலாம் வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு வந்து நெக்கு வந்து நான் பேக் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சேம் அதே மெத்தட்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் கஃப்பும் பட்டியும் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், 2 சைடு நெக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த நெக்கு வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம நெக்கில் வந்து மேல் தட்டில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உள்ள வெளியில் உங்களுக்கு மாறாது. ஃபஸ்ட்டு ஒரு மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து கஃப் பிடிக்கும்போது லெஃப்ட் சைடு வந்து பட்டி இந்த கஃப்பை வந்து பிடிச்சிக்குங்க. இப்போ இந்த லெஃப்ட் சைடோட கிளாத் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து மேல் பக்கம், இது வந்து உள் பக்கம். இது டிஃப்ரென்ஷியலாக உங்களுக்கு இந்த கிளாத்தில் தெரியும். அதனால தான் நான் இந்த கிளாத் உங்களுக்கு எடுத்து டெமோ காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது எப்படி நீங்கள் வந்து கஃப் மடிக்கணும் அப்படின்னா, இந்த பட்டிக்கு இந்த சென்டர் நம்ம ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஷேப் வந்து கரெக்டாக இப்படி மடிச்சுக்குங்க. இந்த கார்னர் வந்து கரெக்டாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இதோட அளவு என்ன வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரைட்டில் அளவு வைக்கக்கூடாது எப்போவுமே, ஓகேங்களா? இந்த ஷேப் கிராஸ் ஷேப் இருக்குது இல்லைங்களா, இந்த கிராஸ் ஷேப்பில் தான் நீங்கள் வைக்கணும். இவங்களுக்கு வந்து நான் 2.5 இன்ச்சு வைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து 34 மெஷர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் 2.5 இன்ச்சில் வச்சா போதும். நீங்கள் இந்த கணக்கு வந்து கிராஸில் எடுத்துக்கணும். அப்புறமா கஃப்பு வந்து இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. சில பேர் ஷார்ப்பாக கேட்பாங்க, சில பேர் வந்து ஷார்ப்னஸ் ரொம்ப வேண்டான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் இது வந்து ரொம்ப கொஞ்சம் வித்து அதிகமாக பிடிச்சிங்க அப்படின்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வித்து அதிகமாக பிடிச்சிங்கன்னா ஷார்ப் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த வித்து இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ளிட்டோட வித்து இது வந்து கம்மியாக பிடிச்சிங்கன்னா அந்த கஃபோட ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். அவ்வளோதான். நம்ம இந்த ப்ளவுஸில் ஆவரேஜாக பிடிச்சிக்கலாம். ஆவரேஜாக பிடிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், இது வந்து நான் ஒரு 1.25 இன்ச்சுக்கு இந்த வித்து பிடிக்கிறேன். அதே வந்து கஃப் வந்து ஷார்ப்பாக வேணும்னா நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு பிடிக்கலாம். இது 1.25 இன்ச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். இதோட ஹைட் வந்து நம்ம 2.5 வைக்கிறோம், ஓகேங்களா? இந்த 2.5 வந்து கிராஸில் வைக்கணும். உங்களுக்காக நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த மார்க்லேயே நம்ம ஸ்டிச் போடலாம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா பீக் அடித்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிக்கிற பக்கமும் பீக் அடிங்க நல்லா. சரிங்க, அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக அது பிரியாமல் இருக்கும். அவ்வளோதான், பிசர் வெட்டி வெட்டுறலாம். நான் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெகுலராக இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த பாயிண்ட் நிறுத்துறீங்க இல்லைங்களா, அது வந்து ஒரு 2 mm 3 mm நிறுத்தியெல்லாம் நிறுத்தக்கூடாது. கரெக்டாக அந்த ஊசி குத்து கடைசி வரைக்கும் வரணும். நீங்கள் கொஞ்சம் நேராகவே தைச்சி அப்படியே வெளில எடுத்துட்டிங்கன்னா ஷேப் அவுட் ஆகிடும். அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தைச்சா தான் இந்த பாயிண்ட் கர்வு வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த நிறுத்துகிற பக்கம் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்தணும். ஒரு 2 mm இவ்வளோ தூரம் தள்ளி வந்துட்டு அப்படியே எடுத்திங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக நிற்காது. ஊசி இப்படியே கொண்டு வந்து கடைசி வரைக்கும் எடுத்து ஒரு பீக் அடித்து வெளில கொண்டு வந்துடுங்க. இதே அளவு தான் இந்த பக்கமும் நம்ம எடுத்துக்கணும். இதுவும் நம்ம வந்து உள்ள வெளில மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கழுத்து இந்த பக்கம் இருக்குங்களா, ரைட் சைடோடது, இதே இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதே பாயிண்டில் நீங்கள் இப்படி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு நீங்கள் 2வதுக்கு நீங்கள் டேப்பில் தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த ப்ளிட் பிடிச்சிருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளிட்டே தான் நான் காட்டுற பாருங்கள். இந்த ஷேப் மட்டும் நீங்கள் மடிச்சுட்டு இந்த ப்ளிட்டை தூக்கி நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்படி ஈவனாக வச்சுட்டிங்கன்னா அதே இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கார்னரும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மாறாது.
இப்படி மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப் அப்படியே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அந்த எட்ஜும் இந்த எட்ஜும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் அதே மாதிரி பீக் அடித்து ஸ்டார்ட் பண்ணி பீக் அடித்து நிறுத்திடலாம். நான் நிறுத்தும்போது கவனமாக பாருங்கள். இதை வந்து நம்ம இந்த கடைசி எட்ஜு வரைக்கும் வந்து அதுலேயே தான் நீங்கள் இப்படி பீக் அடிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ப்ளீட் எப்படி அடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். உள்பக்கமாக திருப்பி, ஏன்னா நம்ம உள்பக்கம் தான் ப்ளீட் பண்ண போகிறோம், அதனால் நீங்கள் உள்பக்கமாக திருப்பி இப்படி வச்சுக்கோங்க. நெக்கும் கரெக்டாக வச்சு பாட்டம் கரெக்டாக வச்சு இந்த ப்ளீட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த ப்ளீட்டில் இருந்து இந்த கார்னர் இந்த பாயிண்டில் இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்ச் அளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் மார்க். ஓகேங்களா? அதில் தான் நம்மளுக்கு இந்த இது வரணும். ஓகேவா? இந்த சென்டர் இது ரெண்டுக்கும் சென்டர் பண்ணிக்கோங்க. இந்த 2 பட்டிக்கும் சென்டர் மார்க்கு, இந்த 2 பட்டிக்கும் சென்டர் மார்க். ஓகேங்களா? இந்த சென்டர் மாறக்கூடாது. இங்கே எங்கே கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னா, இந்த பட்டி ப்ளீட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ப்ளீட்லேருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி நிப்பாட்டிடலாம். 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் நிப்பாட்டிடலாம். இப்போ நம்மளோட இந்த ப்ளீட் வந்து இங்கே தான் வரப்போகுது. ஓகேங்களா? பாருங்கள், இப்போது நான் இது ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இது நீங்கள் மடிக்கிறது கரெக்டாக அந்த கோடில் மடிச்சிக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே பிகினர்ஸ்க்காக. இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 3 mm வச்சு நல்லா பீக் அடிச்சுட்டு அப்படியே ஷார்ப்பாக கொண்டு வந்து அங்கே முடிச்சிருங்க. நீங்கள் இப்போ பண்ண உங்களுக்கு அந்த கோடெல்லாம் நீங்கள் வரைய வேண்டியதே இல்லை, அப்படியே பண்ணிக்கலாம். பாருங்கள், ஷார்ப்பாக கொண்டு வந்து இப்படி முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த சைடும் முடிச்சிடலாம். கரெக்டாக அந்த பாயிண்ட்லேயே தான் நீங்கள் மடிச்சுக்கணும். அந்த பாயிண்ட்லேருந்து இப்படி விலகி போனாலோ அந்த சென்டர் வந்து அன்இவன் ஆகிடும். அதனால் கரெக்டாக அதை மடித்து வச்சுட்டு அதிலேருந்து ஒரு 3 mm தள்ளி இந்த மாதிரி முடிச்சிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிடிங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த 2 ப்ளீட் பிடிச்சாச்சு. இப்போது உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், இந்த 2 ப்ளீட் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம இன்னொரு ப்ளீட்டு இது எப்படி பிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது நம்மளுக்கே வந்து அந்த இது வந்து விசிபிள் ஆகும் இந்த இடம். அதிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்குங்க. இந்த 2க்கும் என்ன வித்து விட்டிங்களோ அதே வித்து தான். இதோட கார்னர் இருக்கு இல்லைங்களா, அதோட ஸ்ட்ரைட் தான் நம்ம இது விடணும். ஓகேங்களா? இப்போ நான் அதை பிடிச்சி காட்டுறேன். அதுக்கும் 1 இன்ச்சு வித்தியாசம் இருந்தால் போதும். அந்த கோட்லேயே மடிச்சுக்கலாம். இழுக்காமல் அப்படியே தேய்ங்க. அவ்வளோதான், பிடிச்சாச்சு. பாருங்கள், நல்லா ஷார்ப்பாக நிற்கிது பாருங்கள். ஓகேங்களா? அவ்வளோதாங்க ப்ளீட்டில் ஒரு வேலையும் இல்லை. இது தெரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். போய் இப்படி தூக்கி போட்டாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த கஃப் இப்படி இருக்கு இல்லையா, அதோட சென்டர் வந்து இதே காமிச்சு கொடுத்துரும். இந்த இடம் வரணும். இப்போது இந்த 2.25 இன்ச்சு விட்டு இல்லைங்களா, அதே அளவு தான் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ப்ளீட்டு பிடிச்சிடலாம். ஒரு mm ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து கடைசியில் ஒரு 3 mm முடிச்சிருங்க. பாருங்கள், கஃப் இவ்வளோ தான் பர்ஃபெக்டாக நின்னோட இது. இப்போ உங்களுக்கு பட்டி டிஃப்ரென்ஷியல் காட்டுறேன். இப்போ கஃப் வேலை முடிஞ்சது. பாட்டம் பட்டி வந்து இது என்ன மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா, இதை வந்து அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் தான். மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து முடிகிற பக்கம் இப்படி பட்டி நம்ம தைச்சி முடிப்போம் இல்லைங்களா, இந்த தைச்சி முடிகிற பக்கம் பார்த்திங்கன்னா இது 2.5 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம ஹூக் பட்டி வர்ற சைடு வந்து 3 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு. இப்போது உள்ளே வைக்கிற கிளாத்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் பண்ணி காட்டுறதுக்காக நான் வேறு கிளாத் எடுத்திருக்கேன்.
இப்போ இதில் உள்ள வெளியில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது மேல் பக்கம், இந்த கிளாத்தும் மேல் பக்கம், ஓகேங்களா? இப்போ பாடி கிளாத்தில் நம்ம ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இந்த மேல் பக்கம் இப்படி வரணும். இது வந்து லைனிங் வந்து உள்ளே போகுது. லைனிங்க்கு உள் பக்கம் மேல் பக்கம் கிடையாது, நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த ஷேப் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த லைனிங் கிளாத்தோட இந்த ஷேப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷேப் ஷார்ப்பாக இருக்கு பாருங்கள், அது வந்து ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கோங்க. ரெண்டாவதாக உங்களோட பாடி இருக்கு இல்லைங்களா, இந்த பாடி கிளாத்து இது வந்து இப்படி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? மூணாவதாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரிஜினல் இது வந்து மேல் பக்கம் ஒரிஜினல் மார்க் பண்ணியிருக்கோம். அது வந்து மேல் பக்கமாக இல்லாமல் அப்படியே இப்படி திருப்பி வச்சுக்க போகிறீங்க, ஓகேங்களா? அவ்வளோதாங்க நீங்கள் வைக்க போகிறது. இது வந்து உள்பக்கமாக திருப்பிக்கிறோம். பாடி கிளாத் வந்து மேல் பக்கம் இருக்கும். லைனிங் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த கர்வ் மட்டும் முன்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போது இந்த மூணுமே வந்து இந்த எட்ஜு வந்து ஈவன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இது ஈவன் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு நம்ம அலவுன்ஸ் கொடுத்துருப்போம், ஓகேங்களா? அந்த 1/2 இன்ச்சில் அப்படியே பிடிச்சி தைச்சிட்டு வாங்க. தைக்கும்போது இந்த ப்ளிட் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளிட்டு வந்து இடி மடிச்சுக்கணும். இப்படி சென்டர் அமுக்கி விட்டுருங்க. அமுக்கி விட்டு கரெக்டாக அதில் வைங்க. இழுக்க வேண்டாம், அப்படியே தைச்சிட்டு வாங்க 1/2 இன்ச்சில். இது இந்த மாதிரி வெட்டி விட்டுக்குங்க, ஓகேங்களா? வெட்டி விட்டுட்டு இப்போ பாருங்கள், இப்போ டம்மி ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடியே காட்டுறேன். இந்த சைடு வந்து நம்மளுக்கு இன்னோட் ஆகிருக்கும், ஓவர்லாக் போட வேண்டியதே இல்லை. இதுவும் நம்மளுக்கு அமுங்கின மாதிரி அழகாக நின்றுடும். இப்போ மேல் ஸ்டிச் போட்டு காமிச்சிடுறேன். அப்படியே எடுத்து வச்சு ஒரே ஒரு மேல் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ மேல் ஸ்டிச் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறது வெட்டி விட்டுடலாம். இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா கிளாத்து, அதை வந்து மடித்து அடிச்சிடலாம். ஒரு ஸ்டெப்பு, 2 ஸ்டெப்பு. இதை மடித்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பேக் தட்டோடு வச்சு ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈவனாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட்டோட தான் கிளாத் போடுறோம். இருந்தாலும் நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து செக் பண்ணணும். இப்படி ஒரு ஸ்டிச்சு, இன்னொரு ஸ்டிச் ஒன்று, அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு பட்டி. இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. இந்த பட்டியும் வந்து இப்போ இன்னோட்டாகி வந்துருச்சு உங்களுக்கு. கஃபை வந்து இது தின்னாக இருக்கும், டபுள் லைனிங் உள்ளே கொடுத்துருக்கோம். இவ்வளோதான். இப்போ வந்து இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் உங்களுக்கு காட்டுற பட்டிலேயே. அந்த மெத்தட் இன்னும் ஈஸி தான், ஆனால் அது நீங்கள் பண்ணிங்கன்னா ஓவர்லாக் போட வேண்டியது வரும். இப்போ இதில் நான் அந்த மெத்தட் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இது அப்படியே ஃபஸ்ட்டு கீழே இது வச்சுட்டு பாடி கிளாத்து மேலே, இது வந்து ஒரிஜினலோட மேல் பக்கம் பட்டியில், அந்த மேல் பக்கம் வந்து உள்ளே தான் போகணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் லைனிங் இருக்கு இல்லைங்களா, அந்த லைனிங்கும் வந்து இந்த கிளாத்துக்கு மேலே வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்படி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாடி கிளாத்து, அப்புறம் அதோட ஒரிஜினல் பட்டி, அப்புறம் லைனிங் பட்டி இப்படி வச்சுக்கணும். அந்த ஷார்ப்பாக இருக்க பாயிண்ட் இங்கே வரணும். இதை வந்து நம்ம அதே மெத்தடில் தான் தைக்க போகிறோம். ஆனால் வந்து வைக்கிற மெத்தட் மாறுறதால நம்மளுக்கு அது இன்னோட் ஆகாது. ஆனால் இது வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து அப்படியே நம்ம இப்படி மடித்து விட போகிறோம். ஈவனாக வச்சுட்டு 1/2 இன்ச்சு மெஷர்மெண்ட்டில் அப்படியே தைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இதை லைட்டாக வெட்டி விட்டுடலாம். இது வந்து இந்த மாதிரி பட்டி மெத்தடில் இந்த இடம் அப்படியே நம்ம மேல் டிப் போட்டுடலாம். இந்த மேல் டிப் போடும்போது இந்த பட்டி கிளாத் வந்து பாடி பக்கம் திரும்புகிற மாதிரி மேல் டிப் போட போகிறேன். அது வந்து பட்டி பக்கம் திரும்பும், இது பாடி பக்கம் திரும்பும்.
போட்டேன். இப்போ இதோட ஃபினிஷிங் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது பட்டி வந்தாச்சு. இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு இது அப்படியே இருக்கும், பிசர் வந்து அப்படியே இருக்கும். அதில் ஓவர்லாக் அடிக்க வேண்டியது வரும். பாட்டம் வந்து இதே மாதிரி மடித்து அடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த பட்டி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கும் உங்களுக்கே நீட்னஸ் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். இது பாருங்கள், நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு. இதில் வந்து அந்த பிசுறு தெரியுது. கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் நீங்கள் 2-3 டைம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு அழகாக இன்னோட் ஆகும். இந்த மெத்தட்லேயே நீங்கள் கற்றுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனும் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.